குறிப்பாக நம்முடன் பார்த்தோம்னால் இந்த லாரிகள் சங்க உரிமையாளர் சங்க தலைவர் திரு யுவராஜ் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் இங்கே என்ன ஒரு முறைகேடு நடக்கிறது என்பதை அவரிடம் கேட்டு பெறுவோம். சார் வணக்கம் சார். என்ன ஒரு முறைகேடு நடக்குது? ஏன்னா வாகன ஓட்டுகள் முறையான வரி கட்டி உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை, ஒரு அடிமை போல நடத்துகிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இது சுங்க சாவடி இல்லை, இது கொள்ளை சாவடி தான். ஏன்னா தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அடிப்படையிலேயே இந்த சுங்க சாவடி இந்த இடத்துல இருக்க வேண்டியது கிடையாது. இந்த சுங்கசாவடி ரெட் ஹில்ஸ் ஊர் உள்ளே இருக்குது. இது சோழவரத்துக்கு அந்த பக்கம் போனோன்னு ஏற்கனவே டிராஃபிக் ராமசாமி போட்ட கேஸு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இவர்கள் இங்கேருந்து நவுத்தவே இல்லை. ஊருக்குள்ளே இருந்து ஊரில் இருக்கிற வண்டி மொத்தத்திலே பணம் வசூல் பண்ணோன்னு திட்டம் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சுங்கசாவடி கடந்த 20 ஆண்டுகளாக, அதாவது இந்த சாலை ஏற்கனவே சென்னை ஆந்திரா சாலை, இதை விரிவாக்கம் பண்ணுறதுல மிகப்பெரிய மோசடியோ மிகப்பெரிய கொள்ளை காலாவதியான சுங்கசாவடியில் இதுவும் ஒன்று. அதாவது சோழவரம் பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. எத்தனை ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக ஒரு பாலத்தை கட்டி கொண்டு அதை கட்டுறன்னு சொல்லி ஹெவி டிராஃபிக்கு. இதுக்கப்புறம் ரோடு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல 4 வழி பாதை தான் இருக்குது. 6 வழி பாதை பண்ணணும். இதெல்லாம் இல்லாமையே இந்த சுங்கசாவடி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக பண வசூலி செய்யப்பட்டது. இந்த சுங்கசாவடி காலாவதி ஆனது. இதில் ஒப்பந்ததாரர் கிடையாது, வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட்டு தான். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஆண்டுக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் வரைக்கும் பண்ணக்கூடியவங்க. இந்த சுங்கசாவடியில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் ஆகக்கூடிய இடம் இது. ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம் வசூலாகுது. இந்த ரோடு சாலை பாருங்கள், இங்கே சுற்றி லைட்டு கிடையாது, போர்டு வசதி கிடையாது. மக்கள் இங்கே இறங்குற மக்களுக்கு டாய்லெட் போக முடியாது. டாய்லெட்டுக்கான இடமே கிடையாது. எங்கேயாவது டாய்லெட் இருக்கா கேளுங்க, ஒன்று ஆஃபீஸ் உள்ள இருக்குது, அதுவும் பூட்டி வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ் கிடையாது. விபத்துன்னு தான் இவங்க 108 தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி வாகனங்கள் விபத்தை ஏற்பட்டால் கிரெயின் வேணும், கிரெயினே கிடையாது. எல்லாம் வாடகை கிரெயின், ஏதோ அந்த நேரம் நம்பர் எழுதி வச்சுருக்காங்க செவுத்தில். அப்படி தான் இது பண்ணுது. இது இல்லாத ஏற்கனவே ஃபாஸ்டாகில் நிறைய முறைகேடு. அதாவது 10 சக்கர வாகனத்தில் 12 சக்கரத்துக்கான பணத்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது மிகப்பெரிய கொள்ளை. அது தெரியாது. ஏன்னா இங்கே டிஜிட்டல் போர்டு கிடையாது. ஒரு வாகனம் வருதுன்னா அவளுக்கு முன்கூட்டியே பேரிகேட் வச்சு இந்த வாகன நம்பர் எடுத்து இந்த வாகனத்துக்கு எவ்வளோ கட்டணம் எடுக்க போகிறாங்கன்றது போர்டு வரணும். எந்த வசதியும் கிடையாது. ஆனால் இப்போ நிதின் கட்கரி சொல்ல நாங்கள் சேட்டலைட்டில் படம் எடுக்க போகிறோம். மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டம் தான் இது. அதாவது எப்படின்னா இப்போது 3000 ரூபா கட்டினா ஆண்டு முழுக்க போகலான்னு. அது எல்லா வாகனத்துக்கு இல்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டோல் பகுதியில் இருக்கக்கூடிய பாஸ் வச்சுருக்கிற வாகனங்களுக்கு இந்த சிஸ்டம், அந்த சிஸ்டம் 300 ரூபா வசூல் பண்ணோம். ஒரு 300 ரூபா ஒரு மாதத்துக்கு. அந்த 300 ரூபாவே ஆண்டுக்கு 3000 ரூபா கேட்குறாங்க. ஆனால் நிதின் கட்கரி அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியா முழுக்க வெறும் 3000 ரூபா கட்டிட்டு போகலான்னு ஒரு கவர்ச்சிகரமான ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிடுறார். இவர் பார்லிமெண்ட்டில் சொன்னது 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சுங்கசாவடிகள் எடுக்கப்படும் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் அந்த 60 கிலோமீட்டர் சுங்கசாவடி எடுக்கவில்லை. சொல்லி 2 ஆண்டு ஆகுது. அதே மாதிரி நகராட்சி, டவுனு, பஞ்சாயத்துக்குள்ளே ஊருக்குள்ளே இருக்கிற சுங்கசாவடியெல்லாம் எடுக்கப்படும்னார். அப்படி பார்த்திங்கன்னா இந்த நல்லூர் சுங்கசாவடி எடுக்கப்பட வேண்டிய சாவடி. இது இன்னும் இது வரைக்கும் ஆகுது. இதுவும் பார்லிமெண்ட்டில் சொன்ன வேர்டு. இது எல்லாமே எதையும் அறிவிப்புக்கு செய்யலை. ஏன்னா இதில் கோடிக்கணக்கான ரூபா. இதில் மெயின்டெனன்ஸுன்ற பொருளில் ஒரு நாளைக்கு 15 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷனில் பாதி அமௌண்ட் மெயின்டெனன்ஸுன்ற பேரில் எடுக்கிறாங்க. இங்கே எங்கேயாவது மெயின்டெனன்ஸு எதா இருக்கா பாருங்கள், டாய்லெட் இருக்கா, ஆம்புலன்ஸ் இருக்கா பாருங்கள், கிரேன் வண்டி இருக்கா பாருங்கள். எந்த பெருக்கிற வசதி இல்லை, லைட்டு வசதி இல்லை. இதுக்கான லைட்டு கூட போடுறது பார்த்திங்கன்னா மதுரவாயில் டு தாம்பரம்லாம் தீபம் ஏற்றி போராட்டம் பண்ண பிறகு தான் லைட்டு வசதியே பண்ணாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இப்போது இந்த ஃபாஸ்டேக்கில் ஃபாஸ்டேக் இல்லைன்னா உங்களை டபுளாக போடுவேன்றாங்க. அதாவது ஃபாஸ்டேக் கார்டு இல்லைன்னா டபுளாக போடுவேன்னாங்க. பணம் இல்லை, சில டைம் நெட்டு ப்ராப்ளம் இருக்கா, ஓனர் போட மாட்டான். ஏன்னா ஒரு டோலும் ஒரே கட்டணம் கிடையாது. இப்போ 10 டோலும் 50 ரூபா ஒரு டோலுக்கு, 10 டோலுக்குன்னா 500 ரூபா போட்டுருவான். ஒரு டோலில் 300, ஒரு டோலில் 600, ஒரு டோலில் 140, ஒரு டோலில் 90, இப்படி வசூல் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுனா அந்த பணம் போடுறது 10ஆம் போகும். அதை வச்சு இவங்க இந்த பணத்தை அதிகம்
டபுளாக வசூல் பண்ண திட்டப்படுறாங்க. எல்லாமே கலெக்ஷன் பண்ணதுக்கான திட்டங்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்டாக் இதில் எடுக்க போகிறாங்க. அதாவது சேட்டலைட்டு கூட என்னன்னா இப்போ இந்த டோலுக்கும் இன்னொரு டோலுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்பிட்வீன் 40-50 கிலோமீட்டரில் வாகனங்கள் ஏதாவது டோல் ரோட்டில் வந்து அதுலேயே பணம் வசூல் பண்ண தான் திட்டம் போடுறாங்க. ஆகவே இதெல்லாம் வந்து முதல்வர் வந்து தமிழக அரசு இப்போ எப்படி கல்வி கொள்கையில் பணம் தரமாட்டேன்னு மறுக்கிறாங்களே, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ போராடணும்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி இந்த சுங்கசாவடிக்கெல்லாம் மாநில அரசு ஒரு விசாரணை அதிகாரி வைங்க. எந்தெந்த சுங்கசாவடிகள் வந்து காலாவதி ஆனது, நீங்களே வந்து சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கீங்க. 32 சுங்கசாவடிகள் காலாவதி ஆச்சுன்னு சட்டசபையில் தீர்மானம் எழுதப்பட்டு திரு ஏவா வேலு அவர்கள் 8 போய் நிதின் கட்கரை கொடுத்துட்டு வந்து 3 வருஷம் மேலே ஆகுது. என்ன ஆச்சு? அது காலாவதியான சுங்கசாவடி எங்கே? காலாவதியான சுங்கசாவடியில் எப்படி வசூலிக்கிறார்கள்? ஏன் அவங்கள தடுக்கவில்லை? அதை குறைஞ்சதே காலாவதியான சுங்கசாவடியில் ஒரு விசாரணை அதிகாரியாவது வைக்கணும். அப்படி நீங்கள் விசாரணை அதிகாரி வைக்கலனா நாங்கள் முதல்வர் வீட்டு முன்னாடி விசாரணை அதிகாரி வைக்க வேண்டும். காலாவதியான சுங்கசாவடிகளை விசாரிக்க வேண்டும். இந்த சுங்கசாவடிகள் தான் 52% விபத்து நடக்குது. சுங்கசாவடியில் அதிகமான விபத்து. எந்த அடிப்படை வசதி இல்லை, எந்த அனிமல் கிராசிங் தடுக்கலை, எந்த பாலங்களாண்டெல்லாம் வந்து சரியான வழிமுறை பண்ணலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க பண வசூல் பைய ரோடை போட்டுட்டு பணத்தை வசூல் செய்கிறாங்க. இதை வந்து கண்காணிக்க முதல்வர் அவர்கள் ஒரு விசாரணை அதிகாரி, அதாவது ரிட்டையர்டு ஜட்ஜோ இல்லை ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு இந்த சுங்கசாவடியிலே பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து நான் மட்டும் சொல்ல, அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள், அதாவது ஒட்டுமொத்தமான மக்களும் இந்த சுங்கசாவடி இது பர்னூர் ஆகட்டும், சூரப்பேட்டை ஆகட்டும், மதுரை ஆகட்டும் எல்லாமே காலாவதி ஆனது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே பழைய ரோடில் வந்து அவங்க சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணி இது குறித்து விசாரணை செய்ய வேண்டும். இல்லையாவது லோக்கல் காவல் நிலையத்தில் எங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனையில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறை ஒட்டுமொத்தமாக சுங்கசாவடிக்கு பாதுகாப்பாகவும் அங்கே எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ரவுடிசம் இதெல்லாம் தொடர்ந்து அதிகமாகுது. நாங்கள் அரசுக்கு 10 ஆண்டு ஆகுது கோரிக்கை கொடுத்து. இப்போ கலெக்ஷன் ஆகக்கூடிய 55,000 கோடி ரூபாவை லாரி உரிமையாளர் நாங்களே ஒட்டுமொத்தமாக ஆண்டுக்கு ஒரு முறை கட்ட தயாராக இருக்கிறோம் சொல்லி ஏன் அரசு ஒத்துக்க மாட்டேது? இப்பொழுது கலெக்ட் பண்ணுற இந்த 55,000 கோடியை வரும் ஆண்டுகளில் 1,30,000 கோடி வசூல் திட்டம் போட்டிருக்காங்க. இதை இப்போது நம்ம பொங்கி எழலை, நம்ம பண்ணலை, நம்ம போராடலைன்னா கண்டிப்பாக இது மிகப்பெரிய மிரட்டல். இங்கே வந்து இந்த ரெட் ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிசம் தான். நீ ஒரு வண்டி கொஞ்ச நேரம் நிறுத்துற அடிப்பா. அந்த நிலைமை இங்கே நிறைய இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. நீங்கள் சோழவரம் ரெட் ஹில்ஸ் ஸ்டேஷனில் பாருங்கள் வழக்கு எத்தினி இருக்குன்னு. இது தொடர்ந்து நடைபெறுது. ஆகவே இந்த இடத்துல ஒரு சுங்கசாவடிக்கு ஒரு சிறப்பு அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குறை தீர்க்கும் அதிகாரி ஒருத்தர் வேணும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக சார். இப்போ நம்ம பார்த்துருப்போம், லாரிகள் உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் தான் நம்மிடம் பேசினார். இவர் கூறும்போது பார்த்தோம்னா இந்த சுங்கச்சாவடி காலாவதியான சுங்கச்சாவடி என்றும், அதே போன்று இப்பகுதியில் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. குறிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்பட்டால் கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அழைத்து செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் இல்லை, கிரேன் வசதி இல்லை. அதே போன்று சாலைகள் முழுவதுமே வந்து சேதமடைந்துள்ளது, மின்விளக்கு வசதி இல்லை உள்ளிட்ட பல்வேறு வந்து குற்றச்சாட்டை வந்து இவர் முன்வைத்துள்ளார். குறிப்பாக இந்த சுங்கச்சாவடி வந்து காலாவதியான ஒரு சுங்கச்சாவடி என்று லாரிகள் உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் அவர்கள் வைத்துள்ள அந்த குற்றச்சாட்டு வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் தமிழகத்தில் இதுபோன்று எத்தனை சுங்கச்சாவடிகள் வந்து காலாவதியாகி உள்ளது என்பதை கண்காணிக்க ஒரு குழு அமைத்து அதன் தலைமையில் வந்து முதல்வர் நேரடி கவனத்தில் கொண்டு இதன் மீது விசாரணை அமைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வந்து லாரிகள் உரிமையாளர் சங்க தலைவர் வைத்துள்ளார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. கண்ணன் சார்.